ஆகவே இந்த ஊழல் பெருச்சாளிகளின் கூட்டம் இப்போ ஒன்றா சேர்ந்துருக்கு. எதிர்கட்சிகளுடைய இந்தி கூட்டணி அதனுடைய தலைவர்கள் ஒன்று ஜெயிலில் இருக்கான், இல்லை பெயிலில் இருக்கான். இப்போ இந்த பகுதியில் இருக்கின்ற தண்ணீர் பிரச்சனை எவ்வளவு நாளாக இருக்கு? இது பற்றி என்னைக்காவது இந்த வேஸ்ட் வெங்கடேசன் வந்து பார்த்துருக்காரா? திரு ராம சீனிவாசன் ஜெயிக்கணும். ஏன்னா நம்ம பிரச்சனைகளை நாம் சொல்லணும்னா பிரதமரோட காது நம்ம கிட்ட இருக்கணும். கேஸ் இல்லாதவர்களுக்கு கேஸ் இணைப்பு. எதுக்காக கேஸ் இணைப்பு? சாயந்தரம் பாக்யலட்சுமி பார்க்கறதுக்கு. ஸ்டாலின் கேட்குறாரு, என்ன செய்தார் பிரதமர்னு. நீங்கள் உசுரோட பேசுறதுக்கே அந்த புண்ணியமான் தானேயா காரணம். கோடிக்கணக்கான மக்களுக்கு தடுப்பூசி போட்ட புண்ணியமான பார்த்து நீ கையெடுத்துலையா கும்பிடணும். அவர் பார்த்து கேள்வி கேட்கிற வெக்கமல்ல. இவர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு, ₹1 கூட கொடுக்கலன்னு. ₹1 எப்ப கொடுக்கணுமோ அப்ப அதை கொடுப்போம். கொடுக்கலாம்ல. எப்ப மழை வந்தாலும் குளமாட்டம் தண்ணி தங்குறதுனால முதல்வரோட தொகுதிக்கு பேரு குளத்தூர். 5000 கோடி மத்திய சர்க்கார் நிதி கொடுத்திருக்கு. என்ன பண்ணீங்க? கணக்கு கொடு. கணக்கு கொடுக்கறத விட்டு வாட் இஸ் திஸ் ஃப்ராடுங்கிறேன்னா, ஒரு முதலமைச்சர் பொய் பேசலாமா? மோசடி பண்ணலாமா? அதனாலதான் உன் மந்திரி செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்கான், பொன்முடி பெயிலில் இருக்கான். ஏன்னா நீங்க பார்த்தா எதிர்கட்சியில் எப்படி ஆட்கள் இருக்காங்க. இப்போ செந்தில் பாலாஜி எங்க இருக்காருமா? ஜெயிலில். பொன்முடி பெயிலில். செந்தில் பாலாஜி ஜெயிலில், பொன்முடி பெயிலில். எதிர்கட்சிகளுடைய இந்தி கூட்டணி அதனுடைய தலைவர்கள் ஒன்று ஜெயிலில் இருக்கான், இல்லை பெயிலில் இருக்கான். ஆகவே இந்த ஊழல் பெருச்சாளிகளின் கூட்டம் இப்போ ஒன்றா சேர்ந்துருக்கு. நம்ம ஊரில் சொல்லுவாங்க கும்பலோட கோவிந்தா வச்சுருவோம்னு. அதனால இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது. ஏன்? ஒரு தீய சக்தியை அழிக்கிறத விட எல்லா தீய சக்தியும் ஒட்டுக்க இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் அழித்து விட முடியும். இந்த முறை மதுரையில் நாம் என்ன முடிவெடுக்கிறோங்கிறத பொறுத்து தான் இப்போ இந்த பகுதியில் இருக்கின்ற தண்ணீர் பிரச்சனை எவ்வளவு நாளாக இருக்கு. இது பற்றி என்னைக்காவது இந்த வேஸ்ட் வெங்கடேசன் வந்து பார்த்துருக்காரா? பார்த்ததே இல்ல. போர்ச்சேரி வேலைதான் இந்த. அப்ப வேஸ்ட் வெங்கடேசன் எதுக்கு பார்லிமெண்ட் போகணும்? அந்த ஆளால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. பின்ன அவர் எதுக்கு? நாம் யோசிக்கணும். ஏன்னா பிரதமராக யார் வரப்போறாரு? மோடி. நேற்றைய முன்தினம் ஒரு கருத்து கணிப்பு ஏற்கனவே பார்லிமெண்ட்டில் பேசும்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் பிஜேபிக்கு மட்டும் 370 சீட்டு, கூட்டணியெல்லாம் சேர்ந்து 400க்கு மேலே நாம் வெற்றி பெறணும்னு பேசினார். நேற்றைக்கு முன்தினம் ஒரு ஆங்கில டிவி சேனலில் கருத்து கணிப்பு என்ன சொல்கிறாங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி 412 சீட்டுகளில் வெற்றி பெறும். மோடிஜி கேட்டது எவ்வளவு? 400. ஆனால் இப்போ மக்கள் எவ்வளவு கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க? 412. அப்போ அங்க மோடி அவர்கள் வர்றது உறுதி ஆயிருச்சு. அப்போ இங்க யார் வரணும்? திரு ராம சீனிவாசன் ஜெயிக்கணும். ஏன்னா நம்ம பிரச்சனைகளை நாம சொல்லணும்னா பிரதமரோட காது நம்ம கிட்ட இருக்கணும். இந்த வேஸ்ட் வெங்கடேசனுக்கு பிரதமர் காது கிட்டக்க இருக்கா? கேஸ் இல்லாதவர்களுக்கு கேஸ் இணைப்பு. எதுக்காக கேஸ் இணைப்பு? சாயந்தரம் பாக்யலட்சுமி பார்க்கறதுக்கு. இல்லை சிறகடிக்க ஆசையாமா அது பார்க்கலாம். இல்லைன்னா இப்போ புதுசாக ஒரு 5-6 வாரமாக ஓட ஆரம்பிச்சிருக்கு தங்க மகள், என்ன இளைய மருமகள் இல்லையா? இவன் இதை அத்தனையும் சொல்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பான் போல இருக்குன்னு நினைக்கிறீங்க. இல்லை, விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஆகவே இதெல்லாம் பார்க்கணும். வந்து கேஸ் அடுப்பில் சீக்கிரமாக சமையல் பண்ணிவிட்டு நீங்கள் சீரியல் பார்க்கறது தப்பு இல்லை. ஆனால் அது எதுக்காக? ஒரு தாய் ஒரு நாளைக்கு கறி அடுப்பில் விறகடுப்பில் புகையில சமைச்சா 400 சிகரெட்டு பிடித்த பாதிப்பு அந்த தாய்க்கு வருது.
இதனால் பெண்களுக்கு நுரையீரல் தொற்று, கேன்சர், இந்த மாதிரியான வியாதிகள் வருது. ஆகவே நம்ம ஆரோக்கியத்தை காப்பாற்றுறதுக்காக கேஸ் இணைப்பு. அதனால சீக்கிரம் வேலையை முடிச்சிடுறோம், சீரியல் பார்க்குறோம், தப்பு இல்லை. ஆனால் நோக்கம் என்ன? தாய்மார்களின் ஆரோக்கியம் காப்பாற்றப்பட வேண்டும். ஸ்டாலின் கேட்குறாரு, என்ன செய்தார் பிரதமர்னு. நீங்க உசுரோட பேசுறதுக்கே அந்த புண்ணியமான் தானேயா காரணம். கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிச்சு உங்களுக்கும் என் சகோதரி துர்காவுக்கும் நீங்க பெற்ற உதவாக நிதிக்கும் ஊசி போடலைன்னா நாம் உசுரோட இருக்க மாட்டோம் தானே. தடுப்பூசி கண்டுபிடித்த உலகத்தில் இந்தியாவில் இதுவரை எந்த வியாதிக்கும் தடுப்பூசி கண்டுபிடிக்கலை. இத்தனை வருஷம் காங்கிரஸ் இருந்தான், திமுக இருந்தான், ஏதாவது செஞ்சுருக்காங்களா? இல்லை. ஆனால் கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சு நாம் ஏதாவது ஊசிக்கு காசு கொடுத்தோமா? இல்லை. இலவசமாக இந்த நாட்டில் கோடிக்கணக்கான மக்களுக்கு தடுப்பூசி போட்ட புண்ணியமான பார்த்து நீ கையெடுத்துலையா கும்பிடணும். அவர் பார்த்து கேள்வி கேட்குற வெக்கமல்ல. உசுறு கொடுத்த புண்ணியமான பற்றி பேசுகிற பேச்சை பாருங்க. ஆகவே இந்த கொரோனா காலத்தில் நமக்கு தடுப்பூசி போட்டு நம்ம காப்பாற்றினது மட்டும் இல்லை, நடுவில் லாக்டவுன், நாம் முழு நேரம் வேலை பார்க்காம இருந்த நாட்கள் உண்டு. நாம் வேலை பார்க்காம இருக்கலாம், ஆனால் வயிறு சாப்பாடு கேட்காம இருக்குமா? இருக்காது. அதனால் ஒரு நபருக்கும் 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு மாதம் கொடுக்குறோமா? இதில் இந்த உதயாநிதி ஸ்டாலினுக்கு, நம்ம முதலமைச்சருக்கு காலையில் எந்திரிச்சா பேத்துறது நாத்துறது தவிர இப்போ இருக்கு வேலையே இல்லை. என்ன அவங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்கா? இல்லை. 100% 100% மத்திய அரசாங்கத்தினுடைய மானியத்தில் கொடுக்கப்படுது. நண்பர்களே, இவர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு? 1 ரூபா கூட கொடுக்கலன்னு. ₹1 எப்போ கொடுக்கணுமோ அப்போ அதை கொடுப்போம். கொடுக்கலாம்ல? எப்போ கொடுக்கணுமோ அப்போ ₹1 கொடுப்போம். ஆனால் இப்போ எவ்வளோ கொடுத்துருக்கோம் தெரியுமா? நம்மூரை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் நிதி மந்திரியா இருக்கார். அந்த அம்மா கணக்கு கேட்டிருக்காங்க. ஸ்டாலின் முதல் அதுக்கு கணக்கு கொடுங்க, அதுக்கப்புறமா உங்களுடைய நாத்தல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம். சென்னை மாநகர் எப்பொழுதும் வெள்ளத்தில் மூழ்கி கொண்டே இருக்கு. முதலமைச்சரோட தொகுதிக்கு பேர் என்னங்க? குளத்தூர். அது குளத்தூர்னு பேர் வந்ததே காரணம் என்ன தெரியுமா? எப்ப மழை வந்தாலும் குளமாட்டம் தண்ணி தங்குறதுனால முதல்வரோட தொகுதிக்கு பேர் குளத்தூர். அதுக்காக 5000 கோடி மத்திய சர்க்கார் நிதி கொடுத்திருக்கு. என்ன பண்ணீங்க? கணக்கு கொடு. கணக்கு கொடுக்கறத விட்டு வாட் இஸ் திஸ் ஃப்ராடுங்கிறேன்னா மோசடித்தனம். ஒரு முதலமைச்சர் பொய் பேசலாமா? மோசடி பண்ணலாமா? அதனாலயே உன் மந்திரி செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்கான், பொன்முடி பெயிலில் இருக்கான். காரணம் என்ன? ஹோல் டிஎம்கே இஸ் கரப்ட் ஸ்கவுண்டரல்ஸ். இந்த மாதிரியா இருக்கக்கூடிய இந்த கும்பல் ₹1 கொடுக்கல. அதுக்கப்புறம் பேரிடர் மேலாண்மைக்காக மத்திய அரசின் நிதியிலிருந்து 950 கோடி ரூபாய் வெள்ளம் மழை வர்றதுக்கு முன்னாடியே வச்சுக்குங்க, உபயோகப்படுத்திக்கங்க, அப்புறம் கணக்கு கொடுங்கன்னு. இன்னைக்கு அந்த 950 கோடி என்னாச்சு முதலமைச்சரே? இதுக்கு யார் கணக்கு கொடுக்கணும்? நீங்கள் கொடுக்கணும். மத்திய சர்க்காருக்கு நீங்கள் கொடுக்காம கணக்கு கொடுக்காம பேசிட்டு இருக்க முடியாது. இது என்ன திமுக கட்சியா? எம்ஜிஆர் அவர்கள் கணக்கு கேட்டார்னு உடனே அவரை வெளியில் தள்ளிடுறதுக்கு கணக்கு கேட்டால் கொடுக்கணும், இல்லைன்னா உங்களை மக்கள் வெளியில் தள்ளுவாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. ஆகவே நண்பர்களே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இங்கே யாரோ சர்வகட்சி சரவணன் கூட ஒருத்தர் நிற்கிறார். ஆனால் நான் சொல்கிறேன், அதிமுக திமுகவோட டீல் போட்டு அவங்கள சில சீட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்காக கூட்டணியை பிரிச்சிருக்காங்க. அப்போ அந்த சக்திகளுக்கு நாம் பாடம் கற்றுக் கொடுக்கணுமா இல்லையா? அதனால தான் என்னுடைய அருமை நண்பர் தினகரன் அவர்களும் மரியாதைக்குரிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இப்போ யாரோட இருக்காங்க? தர்மத்தின் பக்கம் நிற்கிறார்கள். ஆகவே நாம்
இவ்வளவு தூரம் தமிழ்நாட்டுக்கு பாரத தேசத்துக்கு செஞ்சுருக்கிற பிரதமருக்கு இப்போ உதாரணமாக ரோடு சைடில் நிற்கிறோம், அவசரமாக அம்மாவுக்கு மருந்து வாங்க போகணும். அதனால் வந்து கொண்டு இருக்கிற 2 வீலர்கிட்ட இப்படி கேட்குறோம். இப்படின்னா என்ன அர்த்தம்? லிஃப்ட்டு. அவர் லிஃப்ட் கொடுக்குறாரு. 1 கிலோமீட்டர் இருக்கிற மருந்து கடைக்கு போகிறதுக்கு லிஃப்ட் கொடுத்தா அவருக்கு என்ன சொல்லுவோமா? தேங்க்யூ சொல்லுவோம் இல்லையா? அப்ப இவ்வளவு செஞ்சிருக்கிற மோடிக்கு ஒரு தேங்க்யூ சொல்லணுமா வேண்டாமா? இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.